இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே மனசு தாங்கலை. ஏன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காக ஒரு நல்லது பண்ணுறவங்கள வந்து இந்த மாதிரி சொல்ல வேண்டாமே. விஜயோட ஃபேன் ஆகிட்டலும் நான் சொல்லலை, ஏன்னா முடியல. அதனால இந்த வீடியோ பாருங்க. சினிமாவில் வர ஸ்டைலையும் போட்டுட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் தற்குறி. விஜயோட அரசியல் எல்லாம் நாங்க அவர்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே இல்ல. அவங்க சொல்ற ஸ்டைல நானே சொல்றேன், அவர்லாம் ஒரு ஆளே இல்ல. விஜயே ஒரு ஆளே இல்ல. தெரிஞ்சு வச்சிருக்கோம். நாங்க நேத்து இன்னைக்கு அரசியல் கொண்டு வரல. திராவிட மாடல்னாலே சின்ன குழந்தைல இருந்து பெரிய வயசானவங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்குமே அத்துப்படி. தேர்தல்னாலே ஒரு கட்சினாலே ஒரு அரசியல்னாலே திமுக மாதிரி எவனும் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் சொல்லிட்டு வராங்க. திமுக காரணம் வந்து தேர்தல் களப்பணிலயும் சரி, ஒரு ஆலோசனை கூட்டத்திலயும் சரி, திமுக அடிச்சுக்க எந்த கட்சிக்குமே நிகர் கிடையாது. யாராலையும் நிகர் நிக்க முடியாது. புரியுதுங்களா? அதாவது பூத்ல இருக்கிற ஏஜென்ட்டுங்களுக்கு நடத்துற ஒரு ஃபங்க்ஷன். ஆனா இத பாக்குறவங்களும் சரி, இத மாநாடு சொல்றாங்க. அதுக்கு காரணம் வந்திருக்கிற அவ்வளோ ஒரு கூட்டம். போய் தற்கூரி அவர்ல ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிறீங்கள, நீங்களே யார்? என்ன திமுகலேருந்து எவ்வளோ காசு வாங்கியிருப்பீங்க? ஒரு 1000 2000 வாங்கியிருப்பீங்க, ஓகேவா? ஆனால் அதை வச்செல்லாம் ஒன்றும் ஆக முடியாது. 1000 2000 வாங்கிட்டீங்க, அதுக்கு எது வருமோ அது பேச முடியாதுல்ல. அதே மாதிரி தான் வந்து திமுகவெல்லாம் யாரும் எதிர்பார்த்து ஜெயிக்க முடியாதுங்கிறீங்க. நிற்பார் விஜய், நிற்பார், அவர் ஜெயிப்பார், ஓகேவா? ஐ ஹோப் அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார். நீங்கள் சொல்லியெல்லாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. என்ன வைரல் ஆகிறதுக்காக நீங்கள் எதை ஒன்றும் பேசலாம். என்னமோ சொன்னீங்களே, கூட்டம் மாநாடில் நல்ல கூட்டம். மாநாடுங்கிறது உங்களுக்கு திமுக எந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்கு? எங்களுக்கு கூட்டம் பார்க்குறீங்களா? இப்போ பாருங்கள் கூட்டத்தை. பயமாக இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும்.